ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் என்ற பெல் சிம்பிள் இருக்குங்க, அதுவுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் முட்டை நம்ம வேக வைக்க போகிறோன்னா மறக்காமல் இந்த மாதிரி நீங்கள் வேக வச்சு பாருங்கள். நான் இன்றைக்கி 2 முட்டை போல் நல்லா கழுவி எடுத்துருக்கேன். முட்டையை நம்ம பாத்திரம் உள்ளுக்குள்ளே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே நம்ம கொஞ்சம் போல் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வீட்டில் யூஸ் பண்ண லெமன் தூள் இருக்கு இல்லையா, அந்த லெமன் தூள் நம்ம 1 போல் நம்ம போட்டு விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள் வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்களும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் முட்டை வேகிக்கும் போது நமக்கு முட்டை உடையாமல் ரொம்ப சூப்பராக வெந்து வந்துடுங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த முட்டை பாத்திரம் மேலே நமக்கு ஒரு மாதிரி வெள்ளையாக திட்டு படைஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஆகாமல் இருக்கும். இப்போ நான் முட்டையை உடைச்சி காமிச்சிருக்கேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக உரிக்க வதனிட்டு. அதே போல் அந்த பாத்திரம் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள். நீங்கள் முட்டை வேகைக்கு போகிறோன்னா கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த பாத்திரமும் க்ளீனாக இருக்கும். அதே போல் முட்டையுமே நமக்கு உடையாமல் சூப்பராக வெந்து வந்துடுங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்டான கண்ணாடி வளையல், அதுக்கப்புறம் மெட்டல் வளையல்னு எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வளையல் அப்படி இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் டபுள் டேப்லாம் இருக்குல்லையா, டபுள் டேப் நம்ம எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் நம்ம எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு வளையல் மட்டும் எடுத்துருக்கேன். ஒரு வளையல் மட்டும் எடுத்துனா கட் பண்ண டபுள் டேப்பை நம்ம கரெக்டாக அந்த வளையல் மேலே இது போல் நம்ம சென்டரில் வச்சு விட்டுருணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டு கிச்சனில் அடுப்பு பக்கமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சவர் இருந்தாலும் சரி, டைல்ஸ் இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டின பின்னாடி கை வச்சு நல்லா நீங்கள் அழுத்துனீங்கன்னா நமக்கு இன்னுமும் டைட்டாக பிடிச்சிக்குங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படி விட்டுட்டு மறுநாள் நம்ம யூஸ் பண்ணுங்கள். இது இதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கரண்டி, ஜல்லி கரண்டி எல்லாமே இதுக்குள்ளே நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க. நான் பாருங்கள் இன்னும் 2 போல் ஒட்டி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஜல்லி கரண்டியெல்லாம் மாட்டி வச்சுக்கிட்டுங்க. ரொம்ப வெயிட்டான பொருள் மாட்டாமல் இது போல் கொஞ்சம் வெயிட்லெஸ் கம்மியாக இருக்கிற பொருள் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்கும். எடுத்து யூஸ் பண்ணவும் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நல்லா நமக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நமக்கு கிச்சனில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நம்ம பருப்பெல்லாம் அதிகமாக வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைப்போம். அந்த மாதிரி நம்ம பருப்பெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பருப்புக்குள்ளே நமக்கு வண்டு, புழு எல்லாமே நமக்கு வந்துடும் இல்லையா. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கிறேங்க. கடாய் எடுத்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பருப்பை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்தளவுக்கு பருப்பு எடுத்து நம்ம கடாயில் கொட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. கடாய் தூக்கி வச்சு கரெக்டாக நீங்கள் ஒரு கரண்டி வச்சு கேஸை ஹை ஸ்பீடில் வச்சதுக்கப்புறம் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் போல் மட்டும் நம்ம பருப்பை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது நீங்கள் பார்த்து நமக்கு பருப்பு வாசனை வரும். கை வச்சு நீங்கள் தொட்டு பார்த்தா நமக்கு பருப்பு நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பருப்பு ஃபுல்லாகவும் நமக்கு ஃபுல்லாகவே ஆறணுங்க. ஃபுல்லாக நம்ம ஆறினதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு பாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாங்க. நான் பருப்பை நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பருப்பு எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நம்ம பாக்ஸ்குள்ளே போட்டுக்கலாங்க. பாருங்கள் இப்போ நான் எல்லா பருப்புமே இந்த பாக்ஸ்குள்ளே நான் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம பருப்பு வறுத்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாளைக்கு பருப்புக்குள்ளே வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை நமக்கு எதுவுமே வராதுங்க. ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம்.
நம்ம வீட்டில் பூஜை சாமான் எவ்வளோ கருத்து போயிருந்தாலும் சரிங்க, இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பூஜை சாமான் எவ்வளோ பழைய பூஜை சாமான் எவ்வளோ கருத்து போனதாக இருந்தாலும் அவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு இருக்குங்க. நான் இன்றைக்கி பாருங்கள் ஒரே ஒரு பித்தளை சொம்பு மட்டும் நான் க்ளீன் பண்ணி காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு சூப்பராக க்ளீன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இந்த பித்தளை சொம்பை நம்ம அப்படியே வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரம் வச்சு ஒரு 1/4 வாசலுக்கு தண்ணி வச்சுருக்குங்க. தண்ணி நமக்கு லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் இது கூடவே நம்ம துணிக்கு சேர்க்கக்கூடிய துணி பவுட்ரு 1 ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். எந்த பிராண்டு துணி பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே இட்லிக்கு சேர்க்கக்கூடிய சோடா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது கூடவே பாதி லெமன் எடுத்துக்கலாங்க. பாதி லெமன் எடுத்துகிட்டு ஜூஸ் ஃபுல்லாகவும் நம்ம இந்த தண்ணிக்குள்ளே புழிஞ்சு விட்டுறலாங்க. அந்த லெமன் துரும்பி நம்ம இது கூடவே போட்டுடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பித்தளை சொம்பு எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு தண்ணி உள்ளுக்குள்ளே நல்லா ஒரு டைம் அழைச்சிட்டு உள்ளுக்குள்ளே நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க. கரெக்டாக 2 நிமிஷம் போல் மட்டும் நீங்கள் கேஸில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சொம்பை எடுத்து வெளியில் வச்சுக்கலாங்க. இந்த தண்ணி நம்ம கீழே ஊற்றாமல் சிங்கில் ஊற்றி நீங்கள் சிங்கை க்ளீன் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி அடைப்பு இல்லாமல் இருக்கும். அதே போல் அந்த பேட் ஸ்மெல் எதுவுமே நமக்கு இல்லாமல் இருக்குங்க. இப்போ நம்ம பூஜை சாமான் க்ளீன் பண்ணதுக்காக ஒரு பிளேட்டில் சபீனா பவுட்ரு ஒரு 2 டீஸ்பூனுக்கு மட்டும் வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சு அந்த பித்தளை சொம்பை எடுத்து வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம நார் எடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த நார் வச்சு தேய்ப்பீங்களோ அது நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்டீல் நார் எடுத்துருக்கேன். ஸ்டீல் நார் எடுத்துகிட்டு அந்த சபீனாவை தொட்டு நீங்கள் அந்த சொம்பு மேலே ஒரு பக்கம் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். லைட்டாக நீங்கள் தேய்ச்சாலே அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு போயிடும். எவ்வளோ கருத்து போன அழுக்காக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இதே போல் சபீனாவை தொட்டு இந்த சொம்பு ஃபுல்லாகவும் வெளி பக்கம் உள் பக்கம் எல்லா பக்கமும் ஒரு டைம் நல்லா நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் பாருங்கள் எல்லா பக்கம் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த அழுக்கு எல்லாமே எந்த அழுக்கு போகுதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். உள்ள வெளியே அடிப்பக்கம் எல்லா பக்கமும் சபீனாவை தொட்டு ஒரு டைம் நல்லா நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த சொம்பு ஃபுல்லாகவும் நல்லா நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. பார்க்கவே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. இப்போ நம்ம இந்த சொம்பை நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த நாரை நம்ம எடுத்து சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த சொம்புமே எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணதுக்காக நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. நான் பாருங்கள் பெரிய குண்டால் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நம்ம வச்சதுக்கப்புறம் அந்த தேய்ச்சி வச்சு அந்த சொம்பை நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு தண்ணி உள்ளுக்குள்ளே வச்சு நல்லா க்ளீன் பண்ணி பாருங்கள். அந்த பூஜை சாமான் எவ்வளோ க்ளீனாக இருக்குது நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம கை வச்சு எல்லா பக்கம் ஒரு டைம் நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஒரு டைம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. பூஜை சாமான் நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஈரமாக நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. ஈரமாக நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பூஜை சாமான் மேலே ஒரு மாதிரி நமக்கு கரைப்பட்ட மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கிளாத் வச்சு அந்த ஈரம் ஃபுல்லாகவும் நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கணுங்க. நான் பாருங்கள் சின்னதாக ஒரு டவல் வச்சு அந்த பூஜை சாமான் ஃபுல்லாகவும் உள்ளுக்குள்ளே வெளியில் எல்லா பக்கமும் ஈரம் இல்லாத அளவுக்கு ஒரு டைம் நல்லா நான் தொடச்சி எடுத்துக்கிறேங்க. உங்கள் வீட்டில் எவ்வளோ பூஜை சாமான் இருந்தாலும் கருத்து போயிருந்தாலுமே இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ க்ளீனாக பளிச்சுன்னு இருக்கும். ஒரு மாதம் ஆனாலும் சரிங்க கலர் மாறாது. அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க. வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு ரொம்ப சூப்பராக ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐஃப் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.